ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பிரான்ஸ் இந்தியாவுக்கு சம்மரின்கள்ல இருந்து ஏவக்கூடிய ஸ்கால்ப் நேவல் மிசைல ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கால்ப் மிசைல பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும், ஸ்கால்ப் நேவல் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, எதற்காக இந்தியா பிரான்சிடம் இருந்து இந்த ஸ்கால்ப் நேவல் மிசைல வாங்கலாம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியாவும் பிரான்சும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சப்மரீன்களை உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்ட்ல இணைந்து பணியாற்ற போறாங்க. இந்தியாவும் பிரான்சும் என்ன மாதிரியான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சப்மரீன் ப்ராஜெக்ட்கள்ல வேலை செய்ய போறாங்க, இரு நாடுகளும் இணைந்து என்ன விதமான சப்மரீன்களை உருவாக்க போறாங்க, பிரான்ஸ் இந்தியாவுக்கு என்ன விதமான தொழில்நுட்பங்களை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து 45 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து தேஜஸ் விமானங்களை வாங்கணும்னா ஒரு முக்கியமான காரியத்தை இந்தியாவை செய்ய சொல்றாங்க. அர்ஜென்டினா என்ன காரியத்தை இந்தியாவை செய்ய சொல்றாங்க, அர்ஜென்டினா தேஜஸ் விமானங்களை இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல பிரான்ஸ் இந்தியாவுக்கு ஸ்கால்ப் நேவல் மிசைல ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கால்ப் நேவல் மிசைல ஏற்கனவே இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள 6 கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் மற்றும் இந்தியா புதிதாக கட்ட உள்ள 3 கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் பயன்படுத்துவதற்கு இந்தியா வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஸ்கால்ப் நேவல் மிசைல் ஒரு சப்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல பிரான்ஸ் தன்னுடைய அதிநவீன நியூக்ளியர் பவர்டு அட்டாக் சப்மரீனான பாரகூடா சப்மரீன்ல இணைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் பிரான்ஸ் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஸ்கால்ப் நேவல் மிசைல தன்னுடைய கடற்படையில இணைச்சிருக்காங்க. இந்த ஸ்கால்ப் நேவல் க்ரூஸ் மிசைல் ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. இந்த மிசைல் பிரத்யேகமா நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்து ஏவுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கால்ப் நேவல் மிசைலோட ரேஞ்சும் ரொம்ப அதிகம். இந்த மிசைல்களை பயன்படுத்தி மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ஸ்கால்ப் நேவல் மிசைல்கள் இந்திய கடற்படையின் கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள்ல இணைக்கப்படும் பொழுது இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்களோட தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே இந்திய விமானப்படை கிட்டத்தட்ட 36 ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படையும் 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்க போறாங்க. இந்த 2 விமானங்கள்லயும் ஸ்கால்ப் மிசைலோட ஏர் லான்ச் வேரியன்ட் இணைக்கப்பட்டிருக்கு. விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் ஸ்கால்ப் மிசைலோட ஏர் லான்ச் வேரியன்ட்டுக்கும் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து பயன்படுத்தப்படும் ஸ்கால்ப் நேவல் மிசைலுக்கும் டிசைன்ல நிறைய மாறுதல்கள் இருக்கு. ஆனாலும் 2 மிசைல்களும் செயல்திறன்ல மிக சிறப்பா செயல்படக்கூடிய மிசைல்கள். பிரான்ஸ் இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்க ஸ்கால்ப் நேவல் மிசைல நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து லான்ச் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஸ்கால்ப் மிசைல்கள்னால அதிகபட்சமா 800 கிலோமீட்டர் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். ஸ்கால்ப் நேவல் மிசைல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த மிசைல்ல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைல்களை எந்த ஒரு எதிரி ரடார் சிஸ்டத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மிசைலை இயக்குறதுக்கு TR-50 மைக்ரோ டர்போஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. ஸ்கால்ப் நேவல் மிசைல்கள் இந்திய கடற்படையின் கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள்ல இணைக்கப்படுவதன் மூலம் இந்த நீர்மூழ்கி கப்பல்களோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இதனால கல்வரி கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களால் இந்திய கடற்பரப்பை மிக சிறப்பா பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கால்ப் நேவல் மிசைல்கள் கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள்ல இணைக்கப்படுவதன் மூலம் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்னால கடலில் இருந்து கொண்டு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தரை இலக்குகள் மீது கூட தாக்குதல் நடத்த முடியும். ஒரு யுத்த நேரத்துல இந்த கேப்பபிலிட்டி இந்திய நீர்மூழ்கி கப்பல்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா கடற்கரையில் இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் இலக்க தாக்க முடியுதுன்னா எதிரிகளால் கடற்கரை கிட்ட
நெருங்கவே முடியாது. அடுத்த அப்டேட், இந்தியாவும் பிரான்சும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சப்மரீன்களை உருவாக்குற திட்டங்கள்ல இணைந்து பணியாற்றுவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பா பிரான்சும் இந்தியாவும் இணைந்து சமீபத்துல கல்வரி கிளாஸ் சப்மரீன் ப்ராஜெக்ட வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட வெற்றிகரமா முடித்த பிறகுதான் இரு நாடுகளும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சப்மரீன் ப்ராஜெக்ட்கள்ல இணைந்து பணியாற்றுவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலமா இந்தியா மற்றும் பிரான்சுக்கு இடையே ராணுவ ரீதியிலான உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்தியா பிரான்ஸ ரஷ்யாவை எப்படி நம்புறாங்களோ அதே போன்று ஒரு நல்ல நண்பனா பாக்குறாங்க. இதன் காரணமா தான் பிரான்சிடம் இருந்து இந்தியா தன்னுடைய விமானப்படைக்கு தேவையான அதிநவீன போர் விமானங்களை வாங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இரு நாடுகளும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சப்மரீன்களை உருவாக்கும் திட்டத்துல இணைந்து பணியாற்ற திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில அணுசக்தியால் இயங்கக்கூடிய 3 நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்களை இந்திய கடற்படைக்காக உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்திலையும் பிரான்ஸ் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு முன்வந்திருக்காங்க. குறிப்பா இந்தியா கட்ட உள்ள அணுசக்தியால் இயங்கக்கூடிய அட்டாக் சப்மரீன்களுக்கு தேவையான நான் நியூக்ளியர் சிஸ்டங்களை பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. அணுசக்தியால் இயங்கக்கூடிய அட்டாக் சப்மரீன்களுக்கு தேவையான பல்வேறு நான் நியூக்ளியர் சிஸ்டங்களை இந்தியாவுடன் இணைந்து பிரான்ஸ் செய்ய போறாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு நான் நியூக்ளியர் சிஸ்டங்களோட தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு பிரான்ஸ் கொடுக்க போறாங்க. குறிப்பா பிரான்சிடம் இருந்து அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல பயன்படுத்தக்கூடிய பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தோட தொழில்நுட்பத்தை இந்தியா வாங்க போறாங்க. இந்த பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு தேவையான மிகவும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். அது மட்டும் இல்லாம இந்தியா S5 அப்படிங்கிற பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சப்மரீன்லயும் பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த S5 நீர்மூழ்கி கப்பல்கள் அணுசக்தியால் இயங்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் கிட்டத்தட்ட 13,500 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு ஒரு CLWR B2 காம்பாக்ட் லைட் வாட்டர் ரியாக்டர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னால கிட்டத்தட்ட 190 மெகாவாட் பவரை ஜெனரேட் பண்ண முடியும். இந்த S5 நீர்மூழ்கி கப்பல்கள்ல 12 முதல் 16 K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால 10 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நீர்மூழ்கி கப்பல்ல 5,000 முதல் 6,000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களையும் எடுத்து செல்ல முடியும். பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்க உள்ள பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை இந்தியா ஏற்கனவே தயாரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மிகவும் காம்ப்ளிகேட்டடான தொழில்நுட்பம் கொண்டது. இதை உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட 10 வருடங்கள் முதல் 15 வருடங்கள் ஆகலாம். இவ்வளவு முக்கியமான தொழில்நுட்பத்தை பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. இந்த பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள்னால அதிவேகமா பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் இயங்கும் பொழுது மிகவும் குறைவான சத்தமே வெளிவரும். இதனால எதிரிகளால் இந்திய நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்கள் பெரும்பாலும் கடற்கரைக்கு அருகில் உள்ள எதிரிகளின் இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்துவாங்க. அப்படின்னா நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்கள் எதிரிகளின் கடல் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தரை இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தணும். அப்போ இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்கள் அதிவேகமா பயணிக்கணும். அப்பொழுதுதான் எதிரிகளின் கடல் எல்லைக்குள் சென்று தாக்குதல் நடத்திட்டு சீக்கிரமே வெளியேற முடியும். அதனால பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்க உள்ள தொழில்நுட்பங்கள் இந்தியா நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்குறதுக்கு பெரும் அளவுல உதவி செய்யும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து 45 தேஜஸ் MK1A விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது அர்ஜென்டினா முதற்கட்டமா 15 தேஜஸ் MK1A விமானங்களை இந்தியாவிடமிருந்து வாங்க இருப்பதாகவும் மீதமுள்ள 30 தேஜஸ் விமானங்களை டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் செய்து அர்ஜென்டினாவிலே அசம்பிள் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டிருக்கு. இதனால இன்னும் கூடிய விரைவில் அர்ஜென்டினா தேஜஸ் விமானங்களை வாங்குவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சமீபத்துல அர்ஜென்டினாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. அந்த சுற்றுப்பயணத்தின் போதுதான் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா அர்ஜென்டினா தேஜஸ் விமான
விமானங்களை வாங்கணும்னா சில முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அதாவது தற்போது தேஜஸ் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வரும் பிரிட்டிஷ் காம்போனன்ட்ஸை ரீப்ளேஸ் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தேஜஸ் விமானத்துல இருக்கக்கூடிய பிரிட்டன் நாட்டு பாகங்களை ரீப்ளேஸ் செய்து தருவதா உறுதி அளிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேஜஸ் விமானத்துல பிரிட்டன் நாட்டால் தயாரிக்கப்பட்ட எஜெக்டர் சீட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எஜெக்டர் சீட்டுகளை அமெரிக்கா இல்லன்னா ரஷ்ய நாட்டு எஜெக்டர் சீட்டுகளை கொண்டு இந்தியா ரீப்ளேஸ் செய்து தருவதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம DRDO நிறுவனம் சமீபத்துல உள்நாட்டிலே இந்த எஜெக்டர் சீட்டுகளை வெற்றிகரமா உருவாக்கி இருக்காங்க. அந்த எஜெக்டர் சீட்டுகளை கூட அர்ஜென்டினாவுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தேஜஸ் விமானத்தோட நோஸ்கோன் பிரிட்டன் நாட்டுல தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த நோஸ்கோனையும் இந்தியா உள்நாட்டிலே தயாரித்து தருவதா சொல்லியிருக்காங்க. தேஜஸ் விமானத்துல பிரிட்டன் நாட்டுல தயாரிக்கப்படும் டன்லப் டயர்ஸ் பயன்படுத்தப்படுது. இந்த டன்லப் டயர்ஸ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட MRF டயர்ஸை கொண்டு இந்தியா ரீப்ளேஸ் செய்து தர போறாங்க. இது போன்ற பல சிஸ்டங்களை இந்தியா மாத்தி தருவதற்கு உறுதியளிச்சிருக்காங்க. ஆனா இதை மாற்றுவதற்கு ஆகக்கூடிய செலவை அர்ஜென்டினா ஏற்கணும் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. அடுத்து அர்ஜென்டினா இந்தியாவிடமிருந்து கிட்டத்தட்ட 20 லைட் மற்றும் மீடியம் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கும் அர்ஜென்டினா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையே ஒரு முக்கியமான ராணுவ ஆயுத விற்பனை ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு அதிகமா வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.